Hi friends, welcome to Nithu's Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கை தண்டு வச்சு நம்ம ரசம் தாங்க இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் மஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கை தண்டு கீரையெல்லாம் எடுத்துட்டு அதோட தண்டுல தாங்க நம்ம ரசம் பண்ண போறோம். அதுக்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சிங்கன்னா அந்த சாரெலாம் வெளில வந்துடும். அந்த மாதிரி பிழிஞ்சு சாரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் தட்டி வச்சுட்டு புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைத்தண்டு சாரை வந்து நான் அடுப்பில் வச்சு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை வராது. இப்போ புளித்தண்ணி சேர்த்துட்டு முருங்கைத்தண்டு சாறு சேர்த்துட்டு அப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு இடிச்சது சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் கடாய் சூடு பண்ணிவிட்டு வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொரக்கூட்டி வந்தோன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுவையான முருங்கைத்தண்டு ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.